ஹalleluya. இந்த போராட்ட நேரம் உங்களை பலவீனப்படுத்தலாம், இந்த போராட்ட நேரங்கள் உங்களை சோர்வுபடுத்தலாம், இந்த போராட்ட நேரங்கள் உங்களுக்கு வீழ்த்தி விட பார்க்கலாம், இந்த போராட்ட நேரங்களை உங்களுக்கு கீழே படுக்க வைக்கலாம். ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை தேடுங்க, அந்த பட்டயத்தை கேட்டு வாங்குங்க, அதை விசுவாசிங்க, கேடயத்தை அடிஷனலா பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப சந்திங்க, பலப்பட்டு இப்ப சந்திங்க. கர்த்தர் எங்கேயும் குறியீட்டும் கையில் ஒப்படைப்பார். ஆமென், ஹalleluya. ஆகையினாலே கிதியோன் ஒரு பலவீனமானதும் கூட கர்த்தர் அவனுக்கு பலப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம், அவனை மேன்மைப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம், அவனை உயர்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே தேவ ஜனங்கள் எந்த போராட்டங்களும் எந்த ஒரு நிந்தனைகளும் விசேஷமாய் இந்த உலகத்தில் இருக்கிறாலே மாசத்திரங்களும் துறைத்தனங்களோடும் அந்த காலத்தில் வரும் போராட்டங்களிலும் நாம் ஏற்றி நின்று முறியடிக்க முடியாது. பலவீனம் நம்மளை கர்த்தர் செய்வார், பலப்படுத்துவாராக. இது தேவனுடைய பண்பாகும்.